പ്രൈസ് ദി ലോർഡ്. നല്ലൊരു നാളെ ആണ്ടവർ കൊടുത്തക്കായി നാം സ്തോത്രം செய்வோம். இந்த கால நேரத்தில் ஆவியானவர் நம்மோடு பேசுகிற வேத பகுதி அப்போஸ்தலர்கள் 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். இந்த புக் ஆஃப் ஆக்ட்ஸ் சாப்டர் 4 verse 31. அவர் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லோரும் பரிசுத்தாவியினால் நிரம்பப்பட்ட தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஜெபம் நாம் இருக்கிற இடம் அசைக்கப்பட்டதா மாற வேண்டும். அவ்வளவு வல்லமையா இருக்க வேண்டும், அவ்வளவு பரிசுத்தமா இருக்க வேண்டும். அப்படி ஜெபிக்கணுமானால் நாம் அவரோடு கூட நெருங்கினவர்களாய் இருக்க வேண்டும், அவரோடு கூட இணைந்து இருக்கிறவர்களாய் மாற வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பரிசுத்தம் இருக்க வேண்டும். ஆமென். அதுதான் நம்முடைய குவாலிஃபிகேஷன். இந்த நாளில் நாம் ஜெபிக்கிறதை கேட்டு பதில் கொடுக்கும்படிக்காக நாம் ஜெபிக்கும் பொழுது பரிசுத்தாவில் நாம் நிரம்ப முடியும். பரிசுத்தாவி நமக்குள்ள வரும் பொழுது நாம் பலம் உள்ளவர்களாய் மாறி அநேக தடைகளை உடைத்து நம்முடைய காரியங்கள் வாய்க்க செய்து ஜெயிச்சு முன்னேறும்படிக்கு தேவன் நம்மளுக்கு காரியங்களை வாய்க்க செய்வார். அந்த இயேசுவின் கருத்தில் நம்மளை நாம் ஒப்பு கொடுப்போம். நல்ல ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். இந்த கால நேரத்தில் இன்னைக்கு கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த வசனத்தின்படி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஆசீர்வதிச்சு ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.